second DSC here for GST. Okay. Now, the DSC purpose என்ன அப்படின்னாக்க ஒரு 2 days intensive coaching. இந்த 2 daysல almost ஒரு 40 marks CMA group 2 student, group 1 ஸ்டூடெண்ட்டுக்கும் CA group 1 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு 50 marks GST வருது. இதை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க ரிவிஷன் தான் மெயின். நீங்கள் படிச்சுட்டே இருப்பீங்க, மறந்துட்டே இருக்கும். இட் வில் நாட் கெட் கான்ஃபிடென்ட் ஒயில் ஃபேஸிங் தி எக்ஸாம்ஸ். எவ்வளோ வேணாலும் தெரியலாம், எவ்வளோ வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கேட்ட உடனே பதில் சொல்கிற அளவு ஷார்ப்பாக ஃபாஸ்ட்டாக வரணும் அப்படின்னு சொன்னாக்க ரிவிஷன் ஓன்லி ஹெல்ப்ஸ். இந்த டே 1 இட்செல்ஃப் நீங்கள் என்னுடைய ஃபஸ்ட்டு லெக்சர் போய் கேட்டிங்கன்னா தெரியும். ரிவிஷன் அட்லீஸ்ட் 3 to 5 டைம்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா சக்ஸஸுக்கு கேரண்டி ஜாஸ்தி. அதில் இந்த டிஎஸ்சி அப்படிங்கிறது ensuring guarantee revision of around 2 to 3 times before this DSC completion. இந்த DSC நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கிறோம்னா 11th hour notes, exam ready notes prepare பண்ணியிருக்கிறோம். that is circulated already. I may cover all these notes. Okay, அங்கங்க கொஞ்சம் ஃப்ரீ டைம் கொடுப்பேன் to do the revision and all. Apart from that, we cover around 7 past year sets of question paper from CA, 5 past year sets of question paper from CA. கிட்டத்தட்ட 12 sets of question papers நம்ம தர பண்ண போகிறோம் இந்த 2 நாளில். கிளாஸ் டைம் டேபிள் நம்ம ஏற்கனவே அனுப்பியாச்சு. யூ கேன் ஸ்டே ஹியர் லேட் நைட் ஆல்சோ, கண்டினியூ யுவர் ப்ரிப்பரேஷன். இஃப் யூ ஹேவ் எனி கிளாரிஃபிகேஷன் அண்ட் தேர் மே பி சப்போர்ட் ஸ்டாஃப் அவைலபிள் டு கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். ஸோ இன்னைக்கு முதல் நாள் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது 9 o'clock ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அப் டு 1:30 வரைக்கும் அவர் ஃபோக்கஸ் இஸ் டு கவர் த கான்செப்ட்ஸ். தேர் ஆஃப்டர் ஒரு பாஸ்ட் இயர்ஸ் கொஸ்டின் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பேலன்ஸ் கவர் பண்ணுவோம். மோஸ்ட் ப்ராபப்லி பை டுடே ஆர் மார்னிங் செஷன் பை டுமாரோ வில் கவர் ஆல் த கான்செப்ட்ஸ் ஆஃப்டர் கவரிங் அரௌண்ட் 5 to 6 sets of question paper. பேலன்ஸு இன்னொரு ரிவிஷன் நாளைக்குலாம் முடிஞ்சிடும். இந்த ரிவிஷன் வந்து என்ஷூர்ஸ் யூ டு கெட் அட்லீஸ்ட் 30+ மார்க் அவுட் ஆஃப் 50. 50ல் 30+ மார்க். ஏற்கனவே நம்ம டேரக்ட் டேக்ஸில் இதே மாதிரி ஒரு டிஎஸ்சி பண்ணோம். இந்த டேரக்ட் டேக்ஸ்லேயே ஒரு 30 மார்க்ஸ் அப்படின்னு சொன்னாக்க 30+30 எக்ஸாம்ஷன் கேரண்டி. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பயப்படுறது என்னன்னா, ஏதாவது ஒரு டஃபாக வந்தால் போதும் வில் கெட் டென்ஸ்ட். வராத கன்செப்ட் சார் பயமாக இருக்குது சார். 20 மார்க் உங்களுக்கு புரியாதுன்னு வச்சுங்க. 100 மார்க்கில் 20 மார்க் நீங்கள் விட்ட சாப்டர் அல்லது புரியாத சாப்டர்னு வச்சுங்க, அதை விட்டுருங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. யூ ஆர் ப்ரிப்பேரிங் யுவர் செல்ஃப் ஃபார் ஆன்சரிங் 80 மார்க்ஸ் ஒன்லி இன் யுவர் எக்ஸாமினேஷன். அப்படி ஒரு கான்ஃபிடென்ட். ஏன்னா இந்த ஸ்கூல் டேஸில் வந்து சென்டம் பிளான் பண்ணோன்னே நமக்கு டேரக்டாக இந்த ஆன்சர் பார்த்தோன்னே இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னா சென்டமுக்கு எழுதலைன்னா ஒரு பயம் வந்துடும். நம்ம சென்டம் வாங்கவே சொல்லலையே. இதில் எவ்வளோ வாங்க சொல்கிறோம்? 40 மினிமம், aggregate 50. பட் யூ ஃபோக்கஸ் 60. 70க்கு மேலே மார்க் வாங்கி வேஸ்ட்டு. 70 மார்க் மேலே மார்க் வாங்கி வேஸ்ட்டு. ஏன்னா 3 பேப்பரில் 40னா 120, இன்னொரு பேப்பரில் 80 அப்படின்னாலே aggregate வந்துருச்சு. 2 பேப்பரில் 60, 2 பேப்பரில் 40னாலும் aggregate வந்துருச்சு. ஓகே, ஸ்ட்ரெயினே இல்லாமல் ஜாலியாக ஹாப்பியாக படித்து பாஸ் பண்ணாலும் இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ என்னுடைய லைஃப்பில் எக்ஸாமுக்கு முன்னாடி ஜாலியாக ஊரை சுற்றிட்டு போய் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கிற சிஎம்ஏ ஃபைனல் பொறுத்த வரைக்கும். ஸ்டில் ஐ குட் ரிமெம்பர். ஒரே ரீசன், சிஎம்ஏ எக்ஸாம் முன்னாடி ஊரை சுற்றணும் அப்படின்னு சொன்னாக்க பிளானிங். என்ன பிளானிங் தான் பண்ணேன்? 100 மார்க் இல்லை, 80 மார்க்ஸ். 20 மார்க் தெரியாது விட்டுருங்க. ஆனால் அந்த 80 மார்க்ஸில் கேரண்டி என்னால் 40லேருந்து 80 மார்க்ஸில் 60, 70 மார்க் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். 80ல் ஒஸ்ட்டு சினாரியோவில் 40, பெஸ்ட்டு சினாரியோ 60+. அப்போ நான் பெஸ்ட்டு சினாரியோ வந்து 4 பேப்பரில் 2 பேப்பர் வந்துச்சு வச்சுங்களேன், 60, 60, 120. ஒஸ்ட்டு சினாரியோ நமக்கு என்ன பண்ணுறது? 2 இது 40, aggregate வந்து சொல்லி வந்துடலாம். யூ நீட் டு ஹேவ் த ஓவரால் வியூ. செலக்டிவாக படிக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக படிச்சிருக்கணும். ஆனால் கம்ப்ளீட்டாக உங்களால் ரிவைஸ் பண்ண முடியாது, செலக்டிவாக ரிவைஸ் பண்ணியிருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புரியாத சாப்டர்லேருந்து ஒரு 40 மார்க் வந்துச்சு என்ன பண்ணலாம்? புரியாத சாப்டர் தானே, 40ல் அட்லீஸ்ட் 10 16 ஆகும் பாருங்க. தட்ஸ் அ லார்ஜ். தட்ஸ் ஹவ் யூ கேன் பிளான் டு சக்சீட். ஸோ சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி இங்கே கொடுக்குறேன். பிஃபோர் வில் ஸ்டார்ட் திஸ் டிஎஸ்சி ஹியர்